ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. என்னோடய கிச்சன் டூர் வீடியோ பார்த்த நிறையா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயத்தை ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அதாவது எல்பிஜி கேஸ் சிலிண்டர்ஸ் உங்கள் வீட்டு கிச்சனுக்குள்ளே எங்கே வச்சுருக்கிறீங்க, அது எப்படி ஸ்டவ்வுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கீங்கிற பதிவு பண்ணுங்கள். இது மாடுலர் கிச்சன் டிசைன் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி அதை பற்றின ஒரு பதிவுங்க. நான் கிச்சன் டூர் வீடியோவில் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. இந்த மாதிரி கிச்சனுக்கு உள்ளே நான் சிலிண்டர்ஸ் வச்சுக்கல. கிச்சனோட பேக் சைடு எங்கள் வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே நான் கேஸ் சிலிண்டர்ஸ் வச்சுக்கிட்டு அதுலேருந்து பைப் கனெக்ஷன் வழியாக ஸ்டவ்வுக்கு நான் கேஸ் சப்ளை கனெக்ட் பண்ணியிருக்கேங்க. இப்போ நீங்கள் ஒரு ரெட் கலர் நாப் ஒன்று பார்க்குறீங்க, கண்ட்ரோலிங் நாப். இது மட்டும்தாங்க கிச்சனுக்குள்ளே நம்மளுக்கு தெரியும் கேஸ் சிலிண்டர் சம்மந்தமாக. இந்த நாப் தான் கேஸ் சப்ளை ஆன் ஆஃப் பண்ணுறது. சிலிண்டர்ஸை நான் இப்படி வெளியே வச்சுருக்குறேங்க. எங்கள் வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே ஜஸ்ட் கிச்சனுக்கு பேக் சைடில் அந்த வாழை ஒட்டி இப்படி நான் செட் பண்ணிக்கிட்டேன். இது கிச்சனோட விண்டோ. சரி வாங்க, இப்போ உள்ளே திறந்து அதை எப்படி கனெக்ட் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாங்க. இது ஒன்றும் இல்லைங்க, எப்படி நம்ம ஓவர் ஹெட்டு டேங்க்லேருந்து தண்ணி வாட்டரை நம்ம வீட்டுக்குள்ளே செவுத்தில் பைப்புகளை கன்சீல்டு ஒர்க்காக பதிச்சு கொண்டுட்டு போய்க்கிறோமோ அந்த மாதிரி சிலிண்டர்ஸை வெளியே வச்சுக்கிட்டு பைப் கனெக்ஷன் பண்ணிக்கிட்டு அது வழியாக நம்ம கேஸ் சப்ளை நம்ம கிச்சன் ஸ்டவ்வுக்கு கொண்டுட்டு போய்க்கிறோங்க. இப்போ பாருங்கள், ஒரு ரெகுலேட்டரும் 2 கண்ட்ரோலிங் நாப்ஸும் நான் பைப்பெல்லாம் செவுத்தில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ சிலிண்டருக்கான ஒரு ரெகுலேட்டர் சிலிண்டரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த செவுத்தில் இருக்க கண்ட்ரோலிங் நாபையும் ஆன் பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு கேஸ் சப்ளை வீட்டுக்குள்ளே வந்துடுங்க. இது அந்த மாடுலர் கிச்சன் டிசைனர்ஸ்க்கு, மாடுலர் கிச்சன் நல்லா பண்ணித்தராங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இது நல்லா தெரியுங்க. இதுக்குன்னு பர்டிகுலராக ஆளுக இருக்காங்க. நம்ம என்ன இந்த நல்ல குவாலிட்டியான பைப்ஸும் இந்த கண்ட்ரோலிங் நாப்ஸ் ரெகுலேட்டர்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நல்லாவே ஒர்க் ஆகிட்டுருக்கு, சேஃப்டியாகவும் தான் இருக்குங்க. இப்போ நிறையா பேர் இது பண்ணுறாங்க இண்டிவிஜுவல் வீட்லேயும். அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் கூட பொதுவாக எல்லோரும் ஒரே இடத்துல சிலிண்டர்ஸ் வச்சுக்கிட்டு பைப்ஸ் கனெக்ஷன்ஸ் வழியாக வீட்டுகளுக்கு சப்ளை கொண்டுட்டு போய்க்கிறாங்கங்க. இதனால் நம்ம வீட்டுக்குள்ளே சிலிண்டர்ஸை கொண்டுட்டு வர்றது, வெளியே எடுத்துகிட்டு போகிற அந்த வேலையும் மிச்சம். நம்மளுக்கு அந்த மாடுலர் கிச்சன் கேபினெட்ஸில் நம்மளுக்கு ஸ்பேஸும் கிடைக்கும். நம்ம வேறு எதாவது அசசரிஸ் அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. எங்கள் வீட்டில் கேஸ் ஸ்டவ் நாங்கள் ஹாப் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் அந்த கேஸ் சப்ளை வரக்கூடிய அந்த டியூப்பும் அந்த பைப் கனெக்ஷன்ஸும் அதுவுமே நாங்கள் கன்சீல்டாக இந்த கேபினெட்ஸுக்கு உள்ளே வச்சுட்டோம். இப்போ இந்த ஒயிட் கலர் கேபினெட்டை திறந்து இப்போ நம்ம உள்ளே பார்க்குறோம் பாருங்கள். அந்த கேஸ் சப்ளை வரக்கூடிய அந்த டியூப்பு கீழே இருந்து வர மாதிரி ஸ்டவ்வுக்கு வர மாதிரி செட் பண்ணியிருக்கிறோம். இது ஹாப் வச்சுருக்கிறங்காட்டிக்கு இப்படி பண்ணியிருக்கிறோம். ரெகுலர் ஸ்டவ் வச்சுருக்கிறவங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அது மேலே இருந்தே நம்ம கொண்டுட்டு வந்துக்கலாம். இது இந்த ஸ்விட்ச் ஹாபோட இக்னிஷன், தட் இஸ் அந்த ஸ்பார்க் வரோன்னு இல்லைங்களா, ஸ்டவ் ஆன் ஆகிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்பார்க் எங்கள் ஸ்டவ் ஆன் ஆகும். ஸோ அதுக்கான ஸ்விட்ச் அதுவும் இப்படி கன்சீல்டாக கேபினெட்டுக்குள்ளேயே வச்சுருக்குறோம். ஏன்னா இந்த ஸ்டவ்வே ஒரு 2 இன்ச்சு உள்ள டேபிளோடு இப்படி பதிஞ்ச மாதிரி தாங்க இருக்கும், அந்த கவுண்டர் டாப்போட இருக்கும். ஸோ அதனால் அப்படி செட் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், சப்ளை நல்லா இப்போ ஸ்டவ் எரியுது. இது ஹாப் யூஸ் பண்ணணுங்காட்டிக்கு இப்படி உள்ள கன்சீல்டாக பண்ணியிருக்கிறோம். ரெகுலர் ஸ்டவ் இருக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் மேலேருந்தே கொண்டு வந்துக்கலாம். என்னென்னா நம்ம இப்படி பண்ண போகிறோம், இந்த மாடுலர் கிச்சன் இப்படி சிலிண்டர்ஸை வெளியே வச்சு உள்ள கனெக்ஷன் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணி டைல்ஸ் எல்லாம் ஒட்டுறதுக்கு முன்னாடி இந்த பைப் கனெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சுக்கிட்டோம்னா நீட்டாக பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ கிச்சன் டிசைனுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கவிதா சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற வீடியோஸும் ரெசிபீஸும் பாருங்கள். தேங்க்யூ.